You can now make online payments to all district and divisional secretariat officers across the southern province via GovPay. சம்பளம் என்பதை பொறுத்தவரையிலே டிபிஏ கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு அதிலே ஆரம் பிரதியாக கிடையாது. என்றால் நாங்கள் சம்பள நிர்ணயிசவிலும் இல்லை, கூட்டுப்பந்து செயல்பாட்டிலும் இல்லை. காரணம், தொழிலாளர்களாக இருப்பவர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் அந்த நிலையில் மாறி உருமாறி அவர்கள் பங்காளராக மாற வேண்டும் என்பது தான் எங்கள் கொள்கையாக இருக்கிறது. தோட்ட தொழிலாளர்கள் 200 வருடம் வாழ்ந்து தொழிலாளர்கள் பரம்பரையாக அப்படியே வாழ்ந்து தொழிலாளர்களாக வாழ படியக்கூடாது. இந்த காரணத்தினால் அவர்கள் பங்காளர்களாக மாற வேண்டும். தொழில்துறை கூட்டுறவு முறையிலே மாற்றப்பட வேண்டும். சிஸ்டம் சேஞ்ச் சொல்லி ஆட்சிக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு தான் செய்ய முடியும். அதை செய்யுங்கள். பங்காளர் முறையிலே கூட்டுறவு முறையிலே தொழில்துறை மாற்றி அதன் மூலமாக பங்காளர்களாக மாற்றி சிறு தொழில் உடைமையாளர்களாக தொழிலாளர்கள் மாறி அவர்கள் உடைமையாளராக மாறுவதுதான் பங்காளராக மாறுவதுதான் நிரந்தரமான தீர்வு நினைக்கிறேன். அது தவிர ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது நியாயமானது என்பது கொள்கையாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பளத்துக்கு அப்பாலே பாருங்கள், காணி விஷயம் சம்பந்தமாக நான் அமைச்சர் இங்கே இருக்க சொன்னேன். அவருக்கு சொன்னேன். அவர் கடந்த வருடம் இந்த வருடம் மார்ச் மாதத்திலே இடைக்கால அந்த பதிட்டின் போது 6000 வீடுகள் தட்டி தருவதாக சொன்னார். உறுதியளித்தார். நிறைவேற முடியாத வாக்குறுதியாக நிறைய முடிந்துவிட்டது. நாடு அறிந்து கொள்ள வேண்டும், மலையகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை டிசம்பர் 31 முன்னாலே 6000 வீடுகள் எடுத்ததாக சொன்னார். முடியவில்லை. நான் கோபப்படவில்லை, பரவாயில்லை. சொல்வதாக செய்ய முடியவில்லை. நல்ல எண்ணத்தில் சொன்னார்கள், செய்ய முடியவில்லை, பரவாயில்லை. ஆனால் அடுத்த வருடம் எத்தனை வீடு கட்டுவீர்கள் சொல்ல வேண்டும் எங்களுக்கு. ஏனென்றால் எங்கள் மக்களின் பிரச்சனைகளை தயவு செய்து அந்த சம்பளம் என்ற விஷயத்தில் மாத்திரம் முடக்க வேண்டாம். தேசிய இனம் மலையகம் என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறீர்கள். நல்ல விஷயம். அது வார்த்தை கண்டுபிடித்து நீங்கள் அல்ல, நாங்கள் அரசு ஆவணத்தில் கொண்டு வந்து நாங்கள், நீங்கள் அல்ல நாங்கள் இருந்தாலும் கூட சொல்கிறீர்கள். நல்ல விஷயம். ஆனால் மலையகம் என்பது வெறுமனே புவியியல் பகுதி அல்ல. அது ஒரு இன அடையாளம், அரசியல் அடையாளம். இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் என்று சொன்னால் அது ஈழத்தமிழர்களும் மலைய தமிழர் கொண்ட சேரும் பொழுதுதான் அது இலங்கை தமிழர் அடையாளம் வரும். அது உள்ள அடையாளம் தான் ஈழத்தமிழர் என்பதும் மலைய தமிழர் என்பதும். அது எனது நிலைப்பாடாக இருக்கிறது, எங்கள் நிலைப்பாடாக இருக்கிறது. பிரச்சனை இல்லை. ஆகவே அதை செய்யுங்கள். இன்று பாருங்கள், மலை அதிகார சபை என்று இருக்கிறது. சிங்களத்தில் வெவலி கலாப சங்வர்தன நவ கம்மான சங்வர்த அதிகாரி இருக்கிறது. அதை மூடி ஒழித்துவிட இந்த அரசாங்கம் முயற்சி செய்தார்கள். நாங்கள் அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம். மட்டுமல்ல, ஜனரல் அனுர்குமார் திசாநாயக் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். டிபி தலைவர் கடிதம் எழுதினேன். எழுதி அப்படி செய்ய வேண்டாம், அந்த அதிகார சபை என்பது அவசியமானது என்று நான் அவருக்கு நிரூபித்து காட்டினேன். அது உடனடியாக உங்களது கடிதம் கிடைத்தது, நாங்கள் அதை கவனம் எடுக்கிறோம் என்ற பதில் அனுப்பியிருந்தார். இன்று பார்த்தால் பாருங்கள், அந்த அதிகார சபைக்கு கடந்த ஆட்சி காலத்திலே அடர் விக்ரமசிங்க ஒதுக்கி அதே நிதி தான் அடர்குமார் ஒதுக்கி இருக்கிறார்.